வணக்கம். நான் டாக்டர் கே.ஆர். கிருஷ்ணன், அறநிலை மக்கள் முன்னணியின் தலைவர். இன்றைய தினம் முக்கியமான 2 விடயங்கள் பேச வேண்டியுள்ளது. முதலாவதாக, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று அங்கு புத்த சமயத்தை சார்ந்த மக்கள் அங்கு சென்று வழிபடுவது, புத்த பெருமானை வழிபடுவது, யாழ்ப்பாணம் சென்று அங்கு உள்ள மக்களை விரக்திப்படுத்துவதற்காகவும் அங்கு உள்ள மக்களை, அதாவது தாங்கள் இந்த நாட்டின் முதன்மை பிரஜைகள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு யாழ்ப்பாணத்தில் தாங்களுக்கு சொந்தம் இருப்பதாக எடுத்துக்காட்டுவதற்காகவும் மிகவும் மோசமான நிலையில் புத்த சமயத்தை சார்ந்தவர்களை பேசியிருக்கின்றார் தைப்பொங்கல் தினத்தன்று. நாங்கள் அறநிலை மக்கள் முன்னணி சார்பில் இதை உண்மையாகவே கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் புத்த சமய மக்களின் வாக்குகளால், அதிகப்படியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர். இருந்த போதும் இன்று மக்கள், புத்த சமயத்தை சார்ந்த மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமல்ல, அவர்கள் இந்தியாவுக்கும் சென்று தம்பதிவை போன்ற பகுதிகளுக்கு சென்று புத்தரை வழிபட்டு வருகின்றார்கள். அப்பொழுது தம்பதிவைக்கு இவர்கள் செல்வது, அங்கு சென்று நாங்கள் இந்தியாவில் உள்ளவர்களை நாங்கள் இலங்கையிலிருந்து வந்து இங்கே புத்த பெருமானை கொண்டாடுகிறோம் அல்லது கும்பிடுகிறோம் என்பது காரணமாக தானா என்பதே ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்பது, உடனடியாக இந்த கூற்றை, அவர் அங்கு கூறிய அந்த கூற்றை உடனடியாக வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு, இந்த நாட்டில் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை இருப்பதாக ஏற்கனவே ஜெனீவா போன்ற நாடுகளில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இத்தருணத்தில் நாட்டின் ஜனாதிபதி இப்படி சென்று புத்த சமயத்தை சார்ந்த மக்கள் பொலன்னருவா, அன்றாதபுரம் போன்ற பகுதிகளில் ருவன்வெளி சாய போன்றவைகளை வழங்காமல் அங்கிருந்து நாகதீப, யாழ்ப்பாணம் வந்து தைட்டி போன்ற இடங்களுக்கு வருவது ஒரு எதிர்ப்பை காட்டுவதாக என்பது கூறியிருக்கக்கூடாது. ஆகையால் நாங்கள், அதாவது இது வந்து ஒரு சர்வதேச மட்டத்தில் நமது நாட்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தான் நான் கூற விரும்புகின்றேன். ஆகையால் மக்களிடம் இந்த கூறிய விடயத்தை இவர் வாபஸ் பெற வேண்டும். அதுதான் நல்ல விடயம் என நான் நினைக்கிறேன். இது சர்வதேச ரீதியிலும் இது பேசப்பட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயமாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு விடயம், மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள், இந்த நாடு ஆக அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. 2001ஆம் ஆண்டு முதல் இன்று வரை, அதாவது அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை அவருடைய சொந்தக்காரர்களுக்கோ அல்லது அவர்கள் பரம்பரைக்கு சொத்து சேர்க்கவும் இல்லை, களவெடுக்கவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை என்று தான் கூற வேண்டும். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் தான் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், சமூக சேவைகள் அனைத்துமே நடைமுறையில் வந்திருக்கின்றது. இன்று இருக்கிற டிஜிட்டல் யூத் போன்றவர்களுக்கான வேலை திட்டங்கள், இலவச கல்வி போன்றவைகள் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களின் மேற்பார்வையின் அவருக்கு அரசு காலத்தில் தான். மற்றது நீர்வீழ்ச்சிகள், விசேடமாக பொருளாதார விடயங்களை கூட்டும் வேலை திட்டங்கள் போன்ற அனைத்தும் மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்க காலத்தில் தான் வந்தது. 2001ஆம் ஆண்டு இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது காப்பாற்றப்பட்டது அவரால் தான். அதே நேரத்தில் இந்த 2020ஆம் ஆண்டு கோவிட்ஸுக்கு பிறகு, கோட்டாபய ராஜபக்சேவின் ஆட்சியின் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறுகிய காலத்தில் ஜனாதிபதியாக போன இந்த நாடு மிகவும் மோசமான நிலையை தள்ளப்பட்டிருந்தது. அதுதான் பெட்ரோல் இருக்கவில்லை, டீசல் இருக்கவில்லை, மருந்து இல்லை, உணவு இல்லை, நாடு மிக கேவலமான நிலையில் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றி, இந்த மக்களை காப்பாற்றி, பொருளாதாரத்தையும் காப்பாற்றி இந்த நிலைமை கொண்டு வந்து தான் இங்கு உள்ள அரசாங்கம் கையில் அவர் ஒப்படைத்து சென்று வந்தார். இந்த அரசாங்கம் கொண்டு வந்து இங்கே ஒன்றும் செய்யலை. 1.5 வருஷமாச்சு, எதுவுமே நடக்கலை. ஆக குறைஞ்சது மக்கள் தினம் கூட இல்லை, ஆக குறைஞ்ச வேலை வாய்ப்பு கொடுக்கல, ஒன்றுமே செய்யலை. ஆனால் அந்த இவங்க அரசாங்கம் நாங்கள் வந்து தான் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்கிறது கம்ப்ளீட்லி பிழை. அப்போ ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரையில் அரசாங்கம் அவரை கைது செஞ்சது, அவரை சிறையில் இட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னென்னா, அது அவருக்கு அந்த கேஸை கூட அரசாங்கம் வாபஸ் பெற்றணும். ஏன்னா அவர் இந்த நாட்டை காப்பாற்றின ஒரு பெருந்தலைவரில் ஒருத்தர். நாங்கள் வாழ்கிற பகுதியில், இப்போ சேதவத்தை போன்ற பகுதியில் அவர் மக்களுக்கு இலவசமாக ஒரு பன்சலைக்கு அப்படியே லேண்டை கொடுத்துருக்காரு. ராயல் காலேஜுக்கு அவர் இடத்த கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவரும் அவர் மனைவி மட்டும்தான். அவங்க சொத்து சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்க ஒரு மனுஷனை களவெடுத்தார், போய் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து இப்போ அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அரசாங்கம் அது ஒரு பாவமாக நினைக்கிறேன். பிறந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டன. இந்த மாதிரி ஒரு தலைவர், நாட்டில் நல்லது செஞ்ச ஒரு தலைவரை, அரசியலில் இருந்து நல்ல மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு வர நேரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவருக்கு அநியாயம் பண்ணுறது மூலமாக
நாட்டில் விபரீதம் தான் நடக்கும். அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம், புயல், மண் சரிவு போன்றவைகளை நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அதனால் இந்த மாதிரி நாட்டில் இன்றைக்கி உள்ள பிரச்சனை வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணி கைது செஞ்சு இதை செய்கிறது இல்லை, பழி வாங்கிறது இல்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக பழி வாங்குறது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாட்டில் மக்களுக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு, 1 வேளை உணவை தான் உண்றாங்க. மலையக பகுதியிலனா ரொம்ப மோசமான கஷ்டமான நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ மலையக பகுதியில் 200 ரூபா கெசட்டில், அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரியில் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவர்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில் சுகாதார திணைக்களத்தில் சம்பளம் கொடுக்குற மாதிரி கதை ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஆனால் பிப்ரவரி மாதம் தாரேன்னு இருக்காங்க, பார்ப்போம். அது சொன்ன மாதிரியே கெசட்டில் சொன்ன மாதிரி அந்த மக்களை ஏமாற்ற அந்த 200 ரூபாயை கொடுக்கணும். ஏன்னா இப்போ அதுக்காக மக்கள் கொடும்பாவிங்க எரிச்சாங்க, ரணில் விக்ரமசிங்க எரிச்சு, சஜித் பிரேமதாச படத்தையும் எரிச்சாங்க. அந்த 200 ரூபாய்க்கு அவங்க எதிர்பார்க்காங்கன்னு அது மக்கள் சரியாக விளங்கிக்கிட்டா அவங்க எதிர்ப்பார்ல. இந்த காசு அப்படி கொடுக்குறதுக்கு சட்டத்தில் இடமில்லை. எப்படி கொடுக்க போகிறாங்க? 2 40 இல்லையே. அப்போ அதுக்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் அரசாங்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பிப்ரவரி, கட்டாயம் இதை கொடுக்கணும். அந்த மக்களை ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதே போல தான் இன்றைக்கி மக்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து பொருளாதார பிரச்சனை. இந்த நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கு. சாமான் விலைகள் கூட ஜனாதிபதி ஆட்சிக்கு வரும்போது கூறினது பெட்ரோல் 40 ரூபா 50 ரூபாய்க்கு தரோம், டீசல் 40 ரூபாய்க்கு தரோம், அரிசியை ஒரு பேன் பாறையில் அரிசி எல்லாமாக்கும், அரிசி கொண்டாடுறத இம்போர்ட் பண்ணுற நிப்பாட்டுவோம், டெக்ஸை குறைப்போம், சாமான் விலைகளை குறைப்போம், வேலை வாய்ப்பு தருவோம், எல்லாமே சொன்னார். சொன்னதில் ஒன்று கூட நடக்கலை. நான் கூட ஆதரவு அளித்தோம் அவங்களுக்கு. எங்கள் கட்சி அவங்களுக்கு ஆதரவு, ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கினுச்சு. ஆனால் சொன்ன விஷயத்தில் எதுவுமே ஒன்றும் நடக்காதனால இன்றைக்கி மக்கள் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா பசிக்கு ஆக குறைஞ்சது கஞ்சியாவது கொடுக்கணுமே ஒழிய புரியாணி தாரங்கிற கதை சரி வராது. அது புரியாணி அப்புறம் பார்க்கலாம். இப்போ பசி ஆக்களுக்கு அதுக்கு கஞ்சி சரி கொடுக்கணும். அப்போ அரசாங்கம் வந்து தொடர்ந்தும் எடுக்கேஷன், மற்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கல்வி வந்து ஸ்ரீலங்கா தான் பெஸ்ட் எடுக்கேஷன் இந்த வேர்ல்டு. அப்படி இருக்க நேரம் இந்த கல்வி முறைமைகளை மாற்றி புது கல்விகளை கொண்டாடுறதுனால இலங்கை இன்னும் பாதிக்கப்படும். ஏன்னா இலங்கை இப்போ உள்ள கல்வி திட்டத்தை வந்து உலகம் பூராமே வரவேற்கிறாங்க. இங்கே உள்ளவங்க தான் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம். இவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது உலகத்தில். அந்த எடுக்கேஷன் சிஸ்டத்தை மாற்றி வேற ஒரு எடுக்கேஷன் சிஸ்டம் கொண்டாடுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை. இவங்க வந்து ஏதோ செஞ்சுட்டு போயின்னு இவங்க 4-5 வருஷத்தில் ஓடி போயிடுவாங்க. அடுத்து வர்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். நம்ம எதிர்கால சந்ததிகளை பற்றி யோசித்து அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்கணும். நான் ஜனாதிபதிக்கு குறை சொல்லலை, ஜனாதிபதி அவர் செய்கிற வேலைகளை திருத்திக் கொள்ளணும். நாங்கள் கூட எங்கள் கட்சியில் சில திட்டங்கள் முன் வச்சோம். இந்த நாட்டு லோனை கட்டுறதுக்கு 10 எம்பசிகள் மூலமாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று $5 சேர்த்து நாட்டு லோனை கட்டுறதுக்கு முன் வச்சோம். அந்த சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுக்கு பதில் அளிக்கவும் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் கேட்ட, நானும் ஜனாதிபதி தேர்தல் கேட்டிருந்து, ஜனாதிபதி தேர்தல் கேட்ட ஒரு 10 பேர் எடுத்து ஒரு போர்டு அமைச்சு அது மூலம் அவங்களோட ஆலோசனைகள், இலவச கரண்ட் கரண்ட் சோலார் மூலமாக இலவச லைட் கொடுக்குறதுக்கு ஒரு என்ஜினியர் இருக்கிறாரு, அவர் அதை செஞ்சு தரேன்னு சொன்னார். பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, சுகாதார பிரச்சனைக்கு தீர்வு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. நல்ல ப்ரொஃபஷனல் டீம் ஜனாதிபதி தேர்தலில் இறங்கியிருந்தாங்க. அவங்கள ஒரு போர்டை அமைச்சு ஜனாதிபதி அவங்களோட இணைஞ்சு அவங்களோட ஆலோசனைகளை பெற்று செனட் சபை போனவங்களை இங்கே கொண்டாந்து இந்த நாட்டை திருத்திருக்கலாம். ஆனால் ஒன்றுமே நடக்குது. அப்போ ஆகையால் நாங்கள் இப்போ ஜனாதிபதிக்கு சொல்ல இருக்கு. அதே நேரத்தில் நான் தமிழ் மக்களுக்கு சொல்ல இருக்க சில விஷயங்களுக்காக இந்த கொடும்பாவி இருக்கிறது, ஜனாதிபதி படத்தை இருந்தவங்களை ரணில் விக்ரமசிங்கோட படத்தை இருக்கிறேன், சஜித் பிரேமதாசோட படத்தை இருக்கிறாலும் இன்றைக்கி செய்யாதீங்க. அதெல்லாம் கூடாது. ஏன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரையில் ஒரு நல்ல தலைவர். சஜித் பிரேமதாஸ் அவங்க பாடசாலைக்கு பஸ்ஸாவது கொடுத்துருக்காரு. இப்போ உள்ள ஜனாதிபதியோடு அவர் வேலை செஞ்சுருக்காரு. மலையக பாடசாலைக்கெல்லாம் போய் பஸ் கொடுத்துருக்காரு. அந்த பஸ்ஸில் பிள்ளைங்கள்லாம் போகிறீங்க, அவர் படத்தை இறக்கி போகாதீங்க. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு மலையக மக்களுக்கு அரிசி 20 கிலோன்னு எல்லாருக்கும் கோவிட் டைமில் உதவி செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். இலவச கல்வியை வழங்கியிருக்கிறாங்க, எத்தனையோ வேலை திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதனால் யாரையும் கொடும்பாவி இருக்கிறது இதெல்லாம் உண்மையாகவே நல்ல வேலைகள் இல்லை. அது கூடாது. யாரும் யார்கிட்ட பிள்ளை இருக்கலாம். ஆகையால் நல்ல யோசித்து முடிவெடுக்கணுங்கிறது தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் நான் ஃபைனலாக கேட்குற ஒரு விஷயம், மக்களுக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, தொழில் வாய்ப்பு பிரச்சனை, வருமானம் இல்லை, வரவு 8 வரவு 2 செலவு 8 மாதிரி இந்தியாவில் சொல்கிற மாதிரி. அதனால் உடனடியாக சாமான் விலைகளை குறைக்கிறதும் மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுமே ஒழிய வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற டெக்ஸை குறைக்கணும்,
சாமான விலைகளை குறைக்கணும், அத்தியாவசிய பொருட்களை குறைக்கணும், டீசல் பெட்ரோலை குறைச்சி கொடுக்கலாம். இதுகளை குறைக்கிற மூலம் மக்கள் பிரச்சனையை தீர்க்கலாம். அதை விட்டுப்பட அரசாங்க உத்தியோகஸ்தருக்கு சம்பளம் கூட்டுறதும் மற்றவங்களுக்கு சம்பளம் கூட்டுறதும் சம்பளம் பெருக்கிறதுனால ஒரு சாரார் தான் பெனிஃபிட் அடைவாங்க. அரசாங்க உத்தியோகஸ்தர் எத்தனை பேர் இருக்காங்க? 18 லட்சம் பேர் இருக்காங்க. மற்றவங்களாம் 1-2 கோடி மக்கள் உள்ள நாடு இது. மற்றவங்க எப்படி சாப்பிட்றது? அதனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு செயற்திட்டம்னு சொன்னால் அது சாமான்களை குறைச்சி டெக்ஸை குறைச்சி. இன்றைக்கி பேங்கில் 100 ரூபா போட்டாலும் அதுக்கு 10 ரூபா டெக்ஸ் வெட்டுப்படுது. இப்போ எங்கே போய் காசு போடுறது? அப்போ வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர் யுவதிகள் நியாயமான பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஜனாதிபதி உடனடியாக உங்களுக்கு இது தெரியாட்டி எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் சொல்லித்தரோம் எப்படி வேலை செய்கிறாரு. ஒரு கமிட்டி அமைச்சு ஜனாதிபதி தேர்தல் எலெக்ஷன் கேட்டவங்கள அவர் சகல கட்சிகள் 85 கட்சிகள் இருக்குது, கட்சி தலைவர்களை கூப்பிட்டு கமிட்டி அடிக்க அவங்கவுங்களோட ஆலோசனை எடுத்து இந்த நாட்டை டெவலப் பண்ண முன்னேறணுமோ ஒழிய அவன் அங்கே போய் இங்கே போய் கைது செஞ்சுக்கிட்டு ஆக்களை ஜெயிலில் போட்டுக்கிட்டு அனாவசியமான நடவடிக்கை எடுக்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம். அதான் எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உடனடியாக இதுகளுக்கு மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.